திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் திருப்பரங்குன்றத்தில் 100 ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் முறையை மாற்ற வேண்டும் என்று கேட்பதுதான் பிரச்சனை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கோரிக்கையால் ஏற்படும் தேவையில்லாத சச்சரவுகளை தவிர்க்கவே அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும் உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க தமிழக அரசு இன்று முறையிட உள்ளது. இதனிடையே திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மனுதாரர் ராம ரவிக்குமார் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.